போய் வாடா வீடியோ எடுக்கலாம். வேணா என்னடா தம்பி கண்டென்ட் வச்சிருக்க? கண்டென்ட் எதுவும் இல்லை, நீங்கள் சொல்லுங்க யாராவது. என்னடா இப்படி சொல்கிறேன்? நீ யாரா சொல்லுங்கடா. சொல்கிறா நான் ஒருத்தர் வந்து வண்டியில் வராரு, பெட்ரோல் வண்டி நிற்கிது. பெட்ரோல் சீலாம் எத்தனை போர் அடிச்சு சரக்கு அடிக்கிறாரு. சரக்குன்னு வீடியோ புதுசா எதை யோசிக்கிறா? போதை அடிச்சுடா, பார்க்குறவங்களே போதை அடிச்சுடா. தம்பி சுதந்திர தினத்தை பற்றி போடுமா, ட்ரெண்டிங்காக இருக்கும். சுதந்திர தினத்துக்கு வீடியோ வேணாண்ணா. என்னடா இப்படி சொல்கிறேன்? வேணாண்ணா. நாட்டில் சுதந்திரம் கிடைச்சிச்சா? பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதா ஃபர்ஸ்ட்டு? நாட்டில் அங்கேயே பெண்களை எப்படி ரேப் பண்ணுறாங்க, எங்கேயோ பண்ணாங்க, இப்போ நம்ம நாட்டில் பண்ணுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தானே நடக்குது. எங்கேயோ வரணும் பார்க்காரா தம்பி? 71 கோடி பெண்ணுனாலும் ஒரு பெண்ணாலும் கப்பு கருப்பு தான்டா. அவன் சொல்கிறது வாசம் தான். ஏன்னா ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு இருந்தால் சுதந்திரமே இருக்காங்க, முழுமையான சுதந்திரம் தான். கல்யாணம் பண்ணிட்டு போன போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வீட்டுக்காரன் சொன்னால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதனால தனிப்பட்ட முறையில் எதுவும் எடுக்க முடியல. பெண்களுக்கு இல்லைனாலும் நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அதுக்காக கொண்டாடுண்டா சுதந்திரம் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கண்டென்ட் சொல்கிறேன், அது பண்ணலாம். சரி சொல்லணும். சேர எடுக்கலாம்டா. என்ன பண்ண வந்துடுமா, கண்டென்ட்டே இல்லைன்ட்டா நம்மள்ட்ட. இப்போ கண்டென்ட் இருக்குங்கிறான். இப்போ என்ன சொல்லுவோம், டைலாக் உனக்கு வச்சுட்டு அடி வாங்கிச்சிங்க அவனுக்கு வச்சு விட்டுருவோம். என்ன பண்ண நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு ஐடியா மட்டும். சரி ரைட்டு பண்ணிடுவோம். இப்போ என்ன யோசிச்சிட்டிங்களா? பண்ணலாமா? நான் சொல்கிறேன். வேண்டாம், நான் சொல்கிறேன்டா. இப்போலாம் நீங்கள் வந்து ஒரு டீமு, நாங்கள் ஒரு டீமு. உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏமாத்திட்டீங்க. அப்போ நான் வரேன், வீட்டை சுற்றி வெளியே நான் வந்தால் எல்லாம் காலி அப்படின்ட்டு வரேன். டைலாக் ஒன்று பேசணும், பேசிட்டானா இப்போ எவனை விட்டு அடிக்க சொல்லணுமா, எவனை உனக்கு எனக்கு கொடுத்துருவோம் அடிக்கிறது. அப்புறம் 2 பேரும் கைத்தட்டி சொல்லி அவன் சொல்கிறது மட்டும் கேட்கணும் வச்சு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? அப்படியே நீங்கள் கூட கை தட்டுங்க. அவன் 2 தடவை அடி வாங்கிருக்கான். ஆமாம், இவன் 2 தடவை. ஏன் நான் 3 தடவை அடிக்கிறேன், நீ மட்டும் 5 தடவை அடி வாங்கிருக்கேன். நான் 11 டைம் அடி வாங்கிறேன்டா. நீ இப்போ என்ன பண்ணுற, எல்லாமே சேர்த்து அவன் அடிக்கிறான். தெரியல. சரிண்ணா, என்ன பண்ணுற? பேசும்போது நீ முன்னாடி வர, டக்குன்னு நாங்கள் ஒன்று அடிச்சிடறோம். இல்லடா உன் மைக்கு நீனே வச்சுடா. ஏன்னா என்ன பண்ண வேணா, உனக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ரோல். என்னடா இப்படி பண்ணிட்டாரு? இப்போ யாருக்கு இந்த ரோல் கரெக்டாக இருக்கும்? நீ இருக்கேன், நான் ஒன்றே வச்சுக்கலாம். நீ இதெல்லாம் கரெக்டாக இருப்பேன். இதுக்கு இந்த கண்டென்ட் சரியில்லடா. சரியில்லையா? வேற நாளைக்கு பண்ணிக்கலாம். வீடியோவில் வேணாம், விட போகலாம். வேலையை விட்டு வந்தால் இந்த ஆளுக்கு இதே ஒரு வேலையை போச்சுடா.